ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்றுட்டோம். ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 8% வாக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல. இப்படி துப்பில்லாத ஒரு கட்சியை, மானங்கட்ட ஒரு கட்சியை நடத்தி கொண்டு நான் தான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனுக்கு உண்மையிலேயே பைத்தியம் முத்திருச்சுன்னு அர்த்தம். அவனை இப்போ உடனடியாக ஈசிஆர் பங்களாவில இருந்து பிடிச்சிட்டு வந்து, அதுவும் சென்னை மாநகராட்சி நாய் பிடிக்கிற வண்டியில் போய் பிடிச்சிட்டு வந்து கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். அதுவும் சங்கிலி போட்டு கட்டி வைக்கணும் சீமானை, இல்லைனா அங்கே கடிச்சு வச்சிருவான். நான் தான் சூப்பர் ஸ்டார், நான் தான் சூப்பர் ஸ்டார், நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வெறி பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்கிறான். பிரபாகரனை சீமான் 10 நிமிடம் தான் சந்தித்தார் அப்படின்றத சீமானை மேடையில் வைத்து கொண்டே காளியம்மாள் உடைத்து பேசி இருக்கிறார். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. சீமான் மட்டும்தான் மறுப்புரை சொல்லிருக்கிறார். அந்த மறுப்புரை எடுபடவில்லை. மானம் இருந்தால், வெட்கம் இருந்தால், சூடு சொரணை இருந்தால் மாமா பைய சாட்டை துரைமுருகனோ அல்லது கரிக்கிஞ்சி இடும்பாவனம் கார்த்தியோ காளியம்மாள் பேசியது பொய் அப்படின்றத அம்பலப்படுத்தி பேசணும். காளியம்மாள் வந்து நாக் அவுட் பண்ணிருக்கிறாங்க சீமான. முடிஞ்சா மறுத்து பேசுங்கடா மானங்கட்ட நாய்ங்களா. வடநாட்டுல ஒரு விலங்கு காப்பகத்துல ஒரு புலி, அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமா உணவு வைக்கிற அந்த ஏதோ பேசி பாக்குறான். ஹிந்தியில இங்கிலீஷ்ல சொல்லி பாக்குறான், அது கேட்க மாட்டுது. ஹிந்தியில சொல்றான், கேட்க மாட்டுது. ரொம்ப நேரமா ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து போன நம்மாலு அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான், கேட்டுருது. கீழே போடுறான், அது தமிழ் புலிடா, தமிழ் புலிடா, எல்லாம் அது தமிழ் புலிடா அப்படின்றாரு சீமான். பாருங்களேன், இது எவ்வளவு கேடு கட்ட கதை. இந்த புலிக்கதை, இந்த புலிக்கதையை விட இது வந்து அந்த மாவீரர்களை, அவர்களுடைய தியாகத்தை போற்றுகின்ற தினமா இது. அந்த மாவீரர்களை கேவலப்படுத்துறது. பிரபாகரன் சொன்னாராம், தமிழர்களுக்கு மானமும் வீரத்தையும் நீங்க கற்பிக்கிற மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்னு. உண்மையிலேயே காதல் கவிதை, அங்க போய் ஈழத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு பெண்ணை வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி செக்ஸ் டார்ச்சர் வந்து கொடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து சீமான் கொஞ்சமாவது சூடு சொரணையோட இரு அப்படின்னு பிரபாகரன் சொல்லி இருக்கலாம். அதை உல்டா பண்ணிட்டான். உல்டா பண்ணி தமிழர்களுக்கு மானமும் வீரமும் இல்லை, இதை வந்து பிரபாகரன் சொன்னாரு அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய கேவலமான புருடான்னு பாருங்களேன். கோபம்னு எடுக்காதீங்க, சீமானின் சீற்றம், சீமானின் சினம் அப்படின்னு எடுங்க அப்படின்னு பொட்டம்மான் சொன்னாராம். அதுக்கு பிரபாகரன் நீ பொத்திக்கிட்டு இரு அப்படின்னாராம். உண்மையிலேயே இது பிரபாகரனை கொச்சைப்படுத்துற விதமா இல்லை. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். நேற்று மாவீரன் நாள், அதை ஒட்டி சீமான் அவர்கள் வந்து கடந்த சில நாட்களாக அவர் மேலே வச்ச விமர்சனம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் அவர் பேசின பேச்சில், அந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மதுராந்தகத்தில் மாவீரர் நாள் கூட்டம் அப்படின்றத சீமான் நடத்தி இருக்கிறார். இந்த கூட்டம் நடந்ததே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். சீமான் முதல்ல வந்துடுறாரு. அந்த கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வரவில்லை, வெறிச்சோடி கிடக்கிறது. எப்படி பாஜக கூட்டத்திற்கு எல்லா காலிச்சேர்களோடு அந்த கூட்டம் நடக்குமோ அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் ஆரம்பித்திருக்கிறது. முதல்ல உள்ள வந்த சீமான் காலிச்சேர்களை பார்த்துவிட்டு பயந்து பின்வாங்கி ஓடி போய் தன்னுடைய கேரவனில் பதுங்கி கொண்டார். பதுங்கிட்டு இருந்த சீமான் திரும்ப ஆளை பிடிச்சி அங்கங்கே கூட்டு வந்து சேர்த்த பிறகுதான் கேரவன்ல இருந்து வெளில வந்து மேடைக்கு ஏறினார். இது முதல் விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில இருந்து பிரிந்து போனவர்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் அப்படின்ற பேர்ல வெற்றிக்குமரன் தலைமையில் ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் நேற்று திருச்சியில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களோடு நேற்று ஒரு மாவீரர் நாள் கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இது சீமானுக்கு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாவீரர் நாள், சீமான் நடத்திய மாவீரர் நாள் கூட்டத்தை விட அந்த திருச்சியில் நடந்த வெற்றிக்குமரன் தலைமையில் நடந்த மாவீரர் நாள் கூட்டம் என்பது அதிக தொண்டர்களின் எண்ணிக்கையோடு, அதிக நிர்வாகிகளினுடைய எண்ணிக்கையோடு நடைபெற்றிருப்பது சீமானுக்கு அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது சீமானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் பார்க்கணும். வழக்கம் போல சீமான் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதை விட தன்னுடைய சுயபுராணத்தை, தான் எப்படிப்பட்ட மாவீரன், சூரன், தீரன் என்பதை அதே மேடையில் ஒரு அட்டக்கத்தியை போல வெளிப்படுத்தி இருக்கிறார் சீமான். எப்படி இவர் வந்து ஈழத்துக்கு போனார், அங்க பிரபாகரனை பார்த்தார் என்ற
போலி கதைகளை மீண்டும் மீண்டும் கட்டமைத்து தம்பிகளை ஆர்காசம் அடைய வைத்திருக்கின்றார் சீமான். அதுதான் நேற்று நடந்திருக்கு. புது புது எபிசோட்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்குறேன். ஆமா, சீமான் அதுல பல எபிசோடு வந்து சொல்லிருக்கிறார். இப்ப சமீபத்தில் அக்கா காளியம்மாளுக்கு வந்து கொடான கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கொடான கோடி நன்றிகள். அக்கா காளியம்மாள் என்ன சொன்னாங்க? சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் எங்க அண்ணன் 10 நிமிஷம் தான் பார்த்தாரு, அந்த 10 நிமிஷம் தான் இவ்வளவு பெரிய கட்சி உருவானதுக்கு காரணம் அப்படின்னு ஒட்டச்சு பேசிட்டாங்க. பிரபாகரனை 10 நிமிடம் தான் சீமான் சந்தித்தார் அப்படின்ற உண்மையை உடைத்து பேசினார். ஆமக்கறி, உடும்பு கறி, இட்லியை உடைச்சா கோழிக்கறி, இப்படி எல்லா கறி கதைகளையும் எல்லா புருடா கதைகளையும் உடைத்து போட்டார் காளியம்மாள். எதற்காக காளியம்மாள் உடைத்து போட்டார்? என்னை பிசிறி என்பதும் மசிறி என்பதும் தனியா கூட்டம் போடுறா, கட்சிக்குள்ளேயே கட்சி கட்டுறா, கூட்டம் போட்டு தனியா பார்ட்டி நடத்துறா, செல்போன் வாங்கி கொடுத்துறா என்று காளியம்மாளை ஆபாசமாக அருவருப்பாக இந்த சீமான் பேசினார். அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக உலகறிந்த உண்மையை நாம் தமிழர் கட்சி மேடையிலேயே சீமானை வைத்து கொண்டு காளியம்மாள் உடைத்து பேசினார். நீ பிரபாகரனை 10 நிமிஷம் தான் பார்த்துட்டு வந்திருக்கிற, நீ இங்க ஓவர் மயிரா இங்க ஆடக்கூடாது அப்படின்றத காளியம்மாள் அம்பலப்படுத்தி பேசினார். அப்படி அம்பலப்படுத்தி பேசிய பிறகும் அசிங்கப்பட்ட பிறகும் சீமான் நேற்று புது புது ஓலா கதைகளை விட்டு இருக்கின்றார். அந்த கதைகள் என்ன அப்படின்னா, பிரபாகரனை இவர் பார்த்தாராம். பிரபாகரன் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்ற படம் ஓடல அப்படின்னு பொட்டம்மான் அவர் வந்து பிரபாகரன்ட்ட சொல்ல, தம்பி நம்ம ஏன் பூ கவிதை இந்த மாதிரி எல்லாம் படம் எடுக்கணும், நம்ம வந்து தமிழர்களுக்கு மானத்தையும் வீரத்தையும் புகட்ட வேண்டும். ஏன்னா பிரபாகரன் சொன்னாராம், தமிழர்களுக்கு மானமும் வீரத்தையும் நீங்க கற்பிக்கிற மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்னு. உண்மையிலேயே காதல் கவிதை, அங்க போய் ஈழத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு பெண்ணை வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி செக்ஸ் டார்ச்சர் வந்து கொடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து சீமான் கொஞ்சமாவது சூடு சொரணையோட இரு அப்படின்னு பிரபாகரன் சொல்லி இருக்கலாம். அதை உல்டா பண்ணிட்டான். உல்டா பண்ணி தமிழர்களுக்கு மானமும் வீரமும் இல்லை, இதை வந்து பிரபாகரன் சொன்னாரு அப்படின்னு சீமான் கதை அளந்திருக்கின்றான், புருடா விட்டு இருக்கிறான். 1957 இந்திய அரசியலமைப்பு சட்ட எரிப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, தனித்தமிழ்நாடு கோரி தந்தை பெரியார் அறிவித்த போராட்டமாக இருந்தாலும் சரி, திராவிட இயக்கம் நடத்திய கருவறை நுழைவு போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தமாக அதற்காக நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, குலக்கல்வியை எதிர்த்து ராஜாஜியை எதிர்த்து நடந்த, அன்றைக்கு பெரியார் அறிவித்தார், பெட்ரோலும் தீப்பந்தத்தோடும் தமிழர்களே தயாராக இருங்கள், ஆணையிடுகிறேன் அக்ரஹாரத்தை கொளுத்துங்கள் என்று அறிவித்த போராட்டமாக இருந்தாலும் சரி, தமிழர்கள் வீரத்தோடு மானத்தோடு சுயமரியாதையோடு அந்த போராட்டத்தில் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பிரபாகரன் அங்கே ஈழம் கேட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருந்த போது அந்த பிரபாகரனுக்கு உற்ற துணையாக இங்கே அவருக்கு மருத்துவ உதவி, ஆயுத தயாரிப்பு, வெடிகுண்டு தயாரிப்பு என்று அத்தனையும் செய்து காட்டியவர்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள். அந்த தமிழர்களை பார்த்து பிரபாகரன் மானமும் வீரமும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் என்றால் பிரபாகரன் சொன்னாரா என்னன்னு தெரியல. பிரபாகரன் அப்படி சொல்லி இருந்தால் இது எவ்வளவு பெரிய அபத்தம் என்று தமிழ்நாட்டு தமிழர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த ஓலா கதைகள்லாம் அங்க நடந்துச்சுன்றான். அடுத்து ஒரு படி மேல போறான். இப்ப சமீபத்தில் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கிட்ட ஒரு பேட்டிய 4 மணி நேர பேட்டியை சீமான் கொடுத்திருக்கான். அந்த பேட்டியில விஜய் கிட்ட போய் தான் பகலவன் கதையை நான் சொன்னேன் அப்படின்னு மணிக்கணக்கா உட்காந்து அதுல பேசியிருக்கிறான். அதை தாண்டி பிரபாகரனோடு இவன் சந்தித்ததாக பல கதைகளை உருட்டினான். அந்த கதைகளில் எதுவுமே பகலவன் கதையை பிரபாகரனிடம் சொன்னதாக சீமான் சொல்லவில்லை. ஆனால் நேற்று புதுக்கதையாக பிரபாகரனிடம் நான் பகலவன் கதையை சொன்னேன், தம்பி இந்த கதை நல்லா இருக்கு இதை எடுன்னு சொன்னாரு. அடுத்து நான் கோபம்னு ஒரு கதையை சொன்னேன், தம்பி இந்த கதை நல்லா இருக்கு அதை எடுங்க அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னாரு அப்படின்னு இவர் வாய்களையே பேசியுள்ளார். அது மட்டும் இல்லைங்க, இது எவ்வளவு பெரிய கேவலமான புருடான்னு பாருங்களேன். சீற்றம், சீமானின் சீற்றம், சீமான் கோபம்னு எடுக்காதீங்க, சீமானின் சீற்றம், சீமானின் சினம் அப்படின்னு எடுங்க அப்படின்னு பொட்டம்மான் சொன்னாராம். அதுக்கு பிரபாகரன் நீ பொத்திக்கிட்டு இரு அப்படின்னாராம். உண்மையிலேயே
இது பிரபாகரனை கொச்சைப்படுத்துற விதமா இல்லையா? புட்டமுனை விட சீமான ஒரு நாட்டையே ஆள துடைக்கின்ற, ஒரு நாட்டையே உருவாக்க நினைத்த ஒரு தலைவனை அவர் மூடிட்டு அப்படின்னு சக தோழரை பார்த்து அவர் சொன்னார் அப்படின்றது இது பிரபாகரனை கொச்சைப்படுத்துற மாதிரி இல்லையா? இவன் ஏற்கனவே சொன்னான் பொட்டம்மானாவது மயிராவது அப்படின்னா. எந்த துணிச்சலில் சொன்னான்? பொட்டம்மான் உயிரோடு இல்லை, பிரபாகரன் உயிரோடு இல்லை, பிரபாகரன் உடனிருந்த தோழர்கள் உயிரோடு இல்லை, அதனால நம்ம விடுறதுதான் கதை, நம்ம பேசுறது தான் வரலாறு அப்படின்னு வாயிலே அடிச்சு விட்டான். அந்த கதைகளுக்கெல்லாம் காளியம்மாள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அந்த முற்றுப்புள்ளியை தாண்டி சீமான் மீண்டும் மீண்டும் புலிகி இருக்கின்றான். காளியம்மாள் இதற்கும் வரலாற்று ரீதியாக தக்க பதிலடியை கொடுப்பார், நாம் தமிழர் என்று முரசறைவார் என்பதை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். பிரபாகரனை சீமான் 10 நிமிடம் தான் சந்தித்தார் அப்படின்றத சீமானை மேடையில் வைத்துக்கொண்டே காளியம்மாள் உடைத்து பேசி இருக்கிறார். ஆனா இப்போ வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. சீமான் மட்டும்தான் மறுப்புரை சொல்லிருக்கிறார். அந்த மறுப்புரை எடுபடவில்லை. சீமான் பேசிய அத்தனையும் கதை தான். ஏற்கனவே கு ராமகிருஷ்ணன் சொல்லிருக்கிறாரு இவர் 10 நிமிஷம் தான் சந்திச்சாருன்னு. கொளத்தூர் மணி சொல்லிருக்கிறாரு இவர் 8 நிமிஷம் தான் சந்திச்சாருன்னு. வைகோ சொல்லிருக்கிறாரு நான் மட்டும்தான் ஆயுத பயிற்சி எடுத்திருக்கிறேன், இவன் அப்படிலாம் ஒன்றும் எடுக்கல அப்படின்னு. வீடியோக்கள்லாம் இருக்குது. வைகோ போய் பார்த்துட்டு வந்த வீடியோக்கள்லாம், அங்கே பிரபாகரனோடு உட்காந்து பேசிய அந்த வீடியோக்கள்லாம் இருக்குது. இப்படி பல்வேறுபட்ட, அதாவது புலிகளோடு நெருக்கமாக இருந்த அத்தனை பேரும் இவன் ஒரு 5 நிமிஷம் இல்லை 8 நிமிஷம் தான் சந்திச்சிருப்பான் அப்படின்றத அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு காளியம்மாள் அதை உறுதிப்படுத்தி பேசி இருக்கின்றார். உண்மையிலேயே மானம் இருந்தால், வெட்கம் இருந்தால், சூடு சொரணை இருந்தால், மாமா பைய சாட்டை துரைமுருகனோ அல்லது கரிக்கிஞ்சி இடும்பாவனம் கார்த்தியோ காளியம்மாள் பேசியது பொய் அப்படின்றத அம்பலப்படுத்தி பேசணும். காளியம்மாள் நாக் அவுட் பண்ணிருக்கிறாங்க சீமானை. முடிஞ்சா மறுத்து பேசுங்கடா மானங்கட்ட நாய்ங்களா. சீமான் விஜய் கிட்ட போய் பகலவன் கதையை சொல்லிருக்கிறான். அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு விஜய்க்கு இவன் ஒரு டுபாக்கூரு, இவன் டுபுக்கு. கருப்பழனியப்பன் ஏற்கனவே ஒரு மேடை பேச்சில் தெளிவாக சொல்லிருப்பாரு. சீமான் அருமையாக கதை சொல்லுவார். அவர் அந்த 5 பாட்டை வருதுன்னா 5 பாட்டையுமே சீமான் பாடி காட்டிடுவானா. வாயாலேயே வடை சுடுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான்ல, அது சீமான் தான். அப்படி ஒரு கதையை அவ்வளோ அழகாக நெரேட் பண்ணுவானா. அந்த கதை சொல்லி முடிச்சான்னா, சே நம்மள்கிட்ட ஒரு 10 கோடி இருந்தால் சீமான்கிட்ட கொடுத்து படம் எடுக்க வச்சிடலாமே அப்படின்னு நம்மையே யோசிக்க வைக்கும் அளவுக்கு வாயில் வடை சுடுபவன் தான் சீமான் அப்படின்னு கருப்பழனியப்பன் சொல்லிருக்கிறாரு. அப்படி பகலவன் கதையை விஜய்கிட்ட சொல்லிருக்கிறான். ஆனால் விஜய் எத்தனை பேர்கிட்ட கதை கேட்டிருப்பாப்புல. விஜய் இவன் ஒரு டுபாகுருன்னு தெரிஞ்சு இவனை துரத்தி அடிச்சுட்டாப்புல. பகலவன் கதையே நமக்கு செட் ஆகாதுன்னு விஜய் துரத்தி அடிச்சிருக்கிறாப்புல. ஆனால் என் தம்பி அவரும் நானும் ஒரு லாங் டிரைவ் போனோம், அவர் என்னை கூட்டணியில் சேர்த்துக்குவார் இப்படின்லாம் பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தது சீமானினுடைய ஏமாளித்தனம், கோமாளித்தனம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இவன் அரசியலில் சூப்பர் ஸ்டார் கிடையாது, இவன் ஒரு அரசியல் கோமாளி, இவன் ஒரு பாசிச கோமாளி. விஜய் தன்னை கழட்டி விட்டு இவ்வளவு பெரிய அசிங்கம், நமக்கு பின்னாடி விசில் அடிச்சாங்க குஞ்சு இருக்கக்கூடாது, நம்ம ஆவுன்னு மேடையில் கத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லி விஜய் கேவலத்திலையும் கேவலமாக சீமானை காரி துப்பி விட்டார். ஆனால் அப்பையும் கூட சூடு சொரணம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். தினசரி அவனுடைய கட்சியிலிருந்து மாவட்ட நிர்வாகிகள் வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட நாமக்கல் மாவட்ட செயலாளர் வினோத் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறார். அவரோடு முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே வெளியே வந்திருக்கிறாங்க. நாமக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, எந்தெந்த எல்லா பகுதியிலிருந்து இன்னைக்கு வெளியேறிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியான நிர்வாகிகள். சீமான் கடுமையான சரிவை சந்தித்து வருகிறார். 2026 தேர்தலோடு சீமானனுடைய அரசியலுக்கு முடிவுரை எழுதப்படுகிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் தாண்டி வேற யாருமே தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இலங்கை தமிழுக்கு ஆதரவாக விடுதலை புலிகள் நடத்த போராட்டத்தை பற்றியும் அந்த வரலாறு பற்றி யாரும் இவ்வளோ பிரம்மாண்டமாக சொல்றது இல்லையே, யாரும் அதை நினைவுபடுத்துறது இல்லை. சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தானே செய்யுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரே ஒரு செய்தியை சொல்லணுங்க. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கம் விடுதலை புலிகள். அது இலங்கையில் அழித்தொழிக்கப்பட்டாலும் இந்தியாவில் அந்த அமைப்பிற்கு தற்போது வரையில் தடை நீடித்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு இயக்கத்தினுடைய கொடியை இந்திய அரசின், இந்திய ரா அமைப்பின் அனுமதி இல்லாமல் அதை பயன்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. அப்போ எதற்காக பயன்படுத்த அனுமதிக்கிறார்கள் அப்படின்னா,
திராவிட சித்தாந்தத்தை, உண்மையான தமிழ் தேசியமான திராவிட சித்தாந்தத்தை ஒழிப்பதற்காக ஒரு போலி தமிழ் தேசியம், பார்ப்பனிய கள்ள குழந்தையான சீமானின் தமிழ் தேசியத்தை ஊக்கப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் இந்த கொடியை, இந்த சின்னத்தை அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். இது முதன்மையான செய்தி. இரண்டாவது, ஒரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த மாவீரர்களையும் அந்த தியாகிகளையும் நினைவு கூறுவது அவசியம். ஆனால் சீமான் நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டுறாரா அப்படின்னா அதில் ஒரு துளி கூட உண்மை இல்லை. சீமான் ஏதோ பெரிய வெங்காய மயிறு மாதிரி, பெரிய வெண்ணெய் மாதிரி, இவன் தான் அடுத்த பிரபாகரன் மாதிரி ஸ்டேஜில் யாரையுமே ஏற விட மாட்டான். ஒரு சைடில் நெருப்பை பற்ற வச்சு விட்டு, இதெல்லாம் பிரபாகரன் பண்ணுறது, நெருப்பை பற்ற வச்சுட்டு இந்தாண்ட சென்டரில் ஸ்டேஜை போட்டு அதில் போடியத்தை வச்சு எழுச்சி உரையாற்றுறது, ஆ ஆ ஆ அப்படின்னு வெறி பிடிச்சி கத்துறது. நேற்று ஸ்பீச்சில் அவன் சொல்கிறான், வெக்கமான சூடு சோறன் இல்லாமல் வட இந்தியாவில் ஒரு மிருக காட்சி சாலை இருந்துச்சான், அங்கே ஒரு புலி இருந்துச்சான், அந்த புலிக்கு உணவு கொடுத்தாங்களாம், அந்த புலி சாப்பிடலையாம். இங்கிலீஷில் சொல்லி பார்த்தாங்களாம், ஹிந்தியில் சொல்லி பார்த்தாங்களாம், அந்த புலி சாப்பிடவே இல்லையாம். திடீர்னு அங்கே போன ஒருத்தர் தமிழில் சொன்னாராம், இந்த உணவை சாப்பிடு அப்படின்னு. உடனே புலி சாப்பிட்டுருச்சான். ஏன்னா அது தமிழ் புலிடா அப்படின்றாரு சீமான். அப்படி சொன்ன உடனே தம்பிகள் எல்லாம் ஓயாம கைதட்டுறானுங்க. மேடையில் பேசுறவனும் லூசு, கேட்குறவனும் லூசு. இது எவ்வளவு பெரிய கேவலங்கெட்ட மானங்கெட்ட கட்சின்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த கூட்டம் அப்படின்றது முழுக்க முழுக்க வசூல் நடத்துவதற்காக, தான் உண்மையான புலிகளினுடைய ஆதரவாளன் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த கூட்டமே. திருச்சியில் நடந்துச்சு அந்த கூட்டம் உண்மையான கூட்டம் கிடையாதா? அங்க போய் பாரிசாலன் பேசியிருக்கிறான். முதல்ல ஒரு தலைவர் அப்படின்னா ஒழுக்கமா நடந்துக்கணும் அப்படின்னு இன்டைரக்டா சொல்றான். ஒரு ஒழுக்கங்கிட்ட பாலியல் சீர்கேடான ஒரு பாலியல் பொறுக்கி சீமான், அவனுக்கு ஒழுக்கன்றதே என்னன்னு தெரியாது அப்படின்றத பாரிசாலன் அம்பலப்படுத்தி பேசியிருக்கிறான் அந்த கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் கலந்துருக்கிறாங்க. அங்கே எதுவும் திரள் நிதி இதெல்லாம் ஆட்டையை போட்ட மாதிரி தெரியல. அப்போ அது உண்மையான கூட்டமா, இது உண்மையான கூட்டமா? உலகம் முழுக்க வசூலை போட்டிருப்பான். சீமான் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? நார்மலாக கூட்டத்தில் பேசுகிறப்ப ஆ ஊய் அப்படின்னு கையை விரிச்சு விரிச்சு பேசுவான். அதே திரள் நிதி வசூல் பண்ணுறப்ப இப்படி நின்றுவான். உலக தமிழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம், இனமாகவும் உதவுங்கள், பணமாகவும் உதவுங்கள் அப்படின்னு ரைமிங்காக பிச்சை எடுக்கிற வேலையை பயங்கரமாக பேசுவான் வீடியோக்களில். இது மாவீரர் தினத்தை அனுசரிக்கின்ற திவிகாவோ தாபேதிகாவோ போன்ற அமைப்புகள் இதை செய்வதில்லை. அவர்கள் உண்மையான மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நிகழ்வை அவர்கள் அனுசரிக்கிறார்கள். ஆனால் சீமான் இந்த நிகழ்வை ஒரு வருமானம் பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக நினைக்கிறானே ஒழிய இதில் எந்த அரசியல் நோக்கமும் இதில் அறவே கிடையாது. பாருங்களேன், இது எவ்வளவு கேடுகட்ட கதை இந்த புலிக்கதை. இந்த புலிக்கதையை விட இது அந்த மாவீரர்களை, அவர்களுடைய தியாகத்தை போற்றுகின்ற தினமா இது. அந்த மாவீரர்களை கேவலப்படுத்துறது, இவனுடைய அருவருப்பான கட்டுக்கதைகளை அந்த மேடையில் சொல்லி அந்த மாவீரர்களை அவமதிப்பது, அவமானப்படுத்துவது, இதுதான் சீமான் பண்றானே ஒழிய அந்த மாவீரர்களுடைய தியாகத்தை அவன் நினைவு கூறுறதில்லை. ஒன்று. இன்னொரு செய்தி இருக்குது. உண்மையில் புலிகள் அவர்களுடைய தியாகம் இதற்கு அப்பாற்பட்டு புலிகளினுடைய இந்த நடவடிக்கை அதை பரிசீலித்து பார்க்கணுமா இல்லையா? 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது புலிகள் இறந்து. அந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட புலிகளினுடைய சரி தவறுகளை சிந்திக்க மறுக்கிறார்கள், அதை விவாதிக்க மறுக்கிறார்கள். 1 லட்சம் இஸ்லாமியர்களை வடகிழக்கு பகுதியிலிருந்து பிரபாகரன் வெளியேற்றிருக்கிறார். எதனாலனா தமிழர்களுக்கு மட்டும்தான் இங்கே இடம் உண்டு, முஸ்லீம்களுக்கு இங்கு இடம் இல்லை. தமிழ் பேசுகின்ற முஸ்லீம்களை வடகிழக்கு பகுதியில் இருந்து பிரபாகரன் வெளியேற்றுறாரு. இது எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும்? அதாவது சீமான் சொல்றாருல, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகள்னு. பிரபாகரனும் அப்படித்தான் இருந்திருக்கிறாரோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது. இன்னும் சகோதர படுகொலைகள், சக இயக்கங்களை கொன்று குவித்தது, இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டுகள், பாட்டாளி வர்க்க விடுதலையை பேசிய அங்கிருந்த அண்ணாமலை போன்ற தோழர்களை இவர்கள் கொன்று குவித்திருக்கின்றார்கள். கம்யூனிஸ்ட் போராளிகளை பசைவாளி என்று பிரபாகரனுடைய டீம் கேவலப்படுத்தி இருக்குது. இப்போ இப்படி உண்மை இருக்கும் பொழுது இவர்கள் என்ன மாவீரர்களுக்கு இப்போ அவங்க தியாகம் பண்ணிருக்கிறாங்க, உயிரிழந்திருக்கிறாங்க, அதெல்லாமே நம்ம ஏற்றுக்கிறோம், அந்த தியாகத்தை மதிக்கிறோம். ஆனால் அவர்களுடைய செயல்பாட்டில் எந்த அளவிற்கு நியாயம் இருந்தது
அவர்கள் போராடியது எந்த அளவுக்கு நியாயம் நிறைந்தது. இன்னும் சொல்ல போனால் பிரபாகரன் 2006 தேர்தலில் ராஜபக்சேவிடம் பணம் வாங்கி கொண்டு தேர்தல் புறக்கணிப்பை தமிழ் ஈழ மக்கள், குறிப்பாக தமிழர் பகுதியில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிருக்கிறாரு. இதை வேடர் நாட்டில் சிங்கங்களும் புலிகளும் அப்படின்ற நூல்ல மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் ஆதாரத்தோட வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்ப இப்படி அவர்களுடைய செயல்பாடுகள் பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்களுடைய தியாகத்தை நாம் கொச்சைப்படுத்தவில்லை, ஆனால் அவர்களுடைய செயல்பாடு எத்தகைய தன்மை வாய்ந்ததாக இருந்திருக்கிறது, ஒரு விடுதலையை அடையும் நோக்கில் இருந்திருக்கிறதா அல்லது ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கையாக இருந்திருக்கிறதா அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய விஷயமாக தற்போது வரை பார்க்கப்படுகிறது. சீமான் ரஜினி அவங்களோட சந்திப்பை பற்றி அவரே மேடையில் பேசும்போது திரையுலக சூப்பர் ஸ்டாரும் அரசியல் சூப்பர் ஸ்டாரும் சந்திச்சிட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு உதாரணத்தை வைக்கிறாரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே சென்னைக்குள்ளே நடந்த கூட்டத்தில் என் பொண்டாட்டியை கையை பிடிச்சி இழுக்க என்கிட்ட ஏங்க கேட்காம விட்டீங்க அப்படின்னு தன்னுடைய கட்சி தொண்டர்களை மிக மிக கேவலப்படுத்தி ரஜினியை சந்தித்தது குறித்து நான் யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு திமிருத்தனமாக கொழுப்பெடுத்து சீமான் பேசினான். அது அங்க போய் மதுராந்தகத்தில் என்ன பேசுறான் அப்படின்னா, திரைத்துறையில் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி, நாம ஒரு அரசியலில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூச்சமே இல்லாம பேசுறான். ஒரு வார்டு கவுன்சிலராக கூட நின்று ஜெயிப்பதற்கு துப்பில்லாத ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அது 8% வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படின்னு வாய்கிலேயே பேசலாம். ஆனால் தேர்தல் அரசியலை பொறுத்தவரையில் எத்தனை ஓட்டுகள் வாங்கியிருக்கிறீர்கள், வெற்றி சாத்தியப்படுத்தியிருக்கிறீர்களா இல்லையா? ஆளுங்கட்சியினர் 100 ஓட்டு வாங்குறான்னா உன்னால 101 ஓட்டு வாங்க முடியுமா முடியாதா அப்படின்றதுதான் தேர்தலை பொறுத்தவரை வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி எங்கேயாவது நாம் தமிழர் கட்சி சாதித்து இருக்கிறதா? 8% வாக்குகள் அப்படின்னு சொல்றாங்க, ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல. இப்படி துப்பில்லாத ஒரு கட்சியை, மானங்கட்ட ஒரு கட்சியை நடத்தி கொண்டு நான் தான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனுக்கு உண்மையிலேயே பைத்தியம் முத்திருச்சுன்னு அர்த்தம். அவனை இப்போ உடனடியா ஈசிஆர் பங்களாவில இருந்து பிடிச்சிட்டு வந்து, அதுவும் சென்னை மாநகராட்சி நாய் பிடிக்கிற வண்டியில் போய் பிடிச்சிட்டு வந்து கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். அதுவும் சங்கிலி போட்டு கட்டி வைக்கணும் சீமான, இல்லைனா அங்கே கடிச்சு வச்சிருவான். நான் தான் சூப்பர் ஸ்டார், நான் தான் சூப்பர் ஸ்டார், நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வெறி பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்கிறான். யாரோ அவனுடைய ஆள் மனதில், ஜெயம் ரவி படத்தில் வர்ற மாதிரி அவனோட ஆள் மனதில் நீ தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க. உண்மையில் அது யார் யார் சொல்லியிருப்பாங்கன்னா, சீமான் பொண்டாட்டி கயல்வெளி சொல்லியிருக்கோம், அடுத்து மாமா பையன் சாட்டை சொல்லியிருப்பான், களஞ்சியம் சொல்லியிருப்பாப்ல, ஆய் ஆயின்னு அப்படின்னு மேடையில் கத்துற களஞ்சியம் சொல்லியிருப்பாப்ல. அப்போ சீமான் இதெல்லாம் நம்பிட்டு தான் இவ்வளவு ஆவேசமாக கத்துறான். அவனை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்காவிட்டால் பல பேருக்கு இதே பிரச்சனை வரக்கூடும், கழுத்தை கூட ஜோம்பிகள் மாதிரி கடித்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சீமானிடம் வந்து 2000 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசினதா அப்படின்னு சொல்லி அவரே வந்து அந்த பேச்சில் சொல்லியிருக்காரு. யார் பேசினார் என்னன்னு சொல்லலை, ஆனால் ஊழல் எதிர்க்கிறேன்னு சொல்கிற அவர் வந்து 2000 கோடி அவருக்கே வந்து பேசினதா அவர் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேற ஒன்றும் இல்லைங்க, ஆர்எஸ்எஸ் புரோக்கர் ரவீந்திரன் துரைசாமியோடு சேர்ந்து ரஜினியை சந்திக்கிறார் சீமான். ரஜினி வந்து சொல்றாரு, பாஜக கொள்கை முரண்பாடு இருந்தாலும் பல்வேறு கட்சிகளோடு கடந்த காலத்தில் கூட்டணி வைத்திருக்கிறது, மம்தாவோடு கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்திருக்கிறது, காஷ்மீரில் மெஹபூபா முப்தியோடு கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்திருக்கிறது, இப்படி பல்வேறு நிதிஷ்குமாரோடு சேர்ந்து ஆட்சியை பிடித்திருக்கிறது. அதனால பாஜக கொள்கை முரண்பாடு இருந்தாலும் உங்களோடு சேர்ந்து ஆட்சியை பிடிக்க பாஜக என்றைக்கும் தயாராக இருக்கிறது. நான் டெல்லியில உங்களை பத்தி பேசுறேன், உங்களுடைய கூட்டணிக்காக நான் பேசுறேன், கவலைப்படாதீங்க, நீங்க தான் சிஎம் வேட்பாளர், நீங்க முதல்வராவது உறுதி, எத்தனை நாளைக்கு 3வது இடம் 4வது இடம் அப்படின்னு டெபாசிட் வாங்காம இருப்பீங்க, பாஜகவோட சேர்ந்துருங்க, நீங்க தான் சிஎம் ஆக போறீங்க அப்படின்னு ரஜினி பேசி இருக்கிறார். அந்த ரஜினி தான் 2000 கோடி ரூபாய் நான் பேசி வாங்கி தருகிறேன் அப்படின்னு அவர் தான் சொல்லி இருப்பார். அந்த அவர் சொன்னதின் அடிப்படையில் தான் சீமான் இப்படி அதை வெளியில் தன்னுடைய மார்க்கெட் 2000 கோடிக்கு எனக்கு மார்க்கெட் இருக்குது, விஜய்க்கு ஒரு படத்துக்கு 200 கோடி மார்க்கெட் இருக்கிற மாதிரி எனக்கு 2000 கோடி மார்க்கெட் இருக்குது அப்படின்னு வெளிப்படையாகவே சீமான் உலர ஆரம்பித்திருக்கிறான். இவ்வளவு நேரம் இந்த செய்தி தொடர்பாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.